தொடர்ந்து உங்களுடைய உறவு எங்கே தொடங்குச்சு? இப்போ கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிறது. நீங்கள் இந்த மூமெண்ட்டில் அவர்கிட்ட இருந்து மிஸ் பண்ணுற விஷயம் என்ன? மிஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட் அது இருக்குது. பார்த்துக்குவோம். எதனாலும் அதிகபட்சம் என்னை வந்து நான் கோபமாக இருந்தாலோ இல்லை பேசுகிறது கோபமாக பேசினாலோ இல்லை ஏதோ ஒன்று நான் வார்த்தைகளால் எதை சொன்னாலோ ஒரே வார்த்தை போடா பைத்தியக்காரா அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு 2 கைகள் இருந்தாலும் ஒரு கையாக நம்பிக்கையாக அவர் இருந்தார். அவர் இல்லைங்கிற ஒரு இடம் வெற்றிடம் இருக்கு அவங்ககிட்ட. என்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையே அதுதான். சவுதி போயிட்டு நான் மறுபடியும் வந்து 98ல் இங்கே வரேன். 2 மாசத்துல அம்மா இறந்து போனாங்க. அந்த டைம்ல உறுதுணையா இருந்து எல்லாத்தையும் பார்த்தது வச்சது அண்ணன் தான், பார்த்திபன் அண்ணன் தான். அந்த நன்றி கடன். எனக்கும் அவருக்குமான நட்பு எங்களுக்கு 2 பேருக்கும் தான் தெரியும். எந்த அளவுக்கு நாங்க 2 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நாங்க 2 பேர் ஒத்துமையா இருந்திருக்கோம், எந்தெந்த இடத்துல எனக்காக நிற்கதியா அது நின்றுருக்கு, எந்தெந்த இடத்துல அதுக்காக நான் நிற்கதியா நின்றுருக்கேன், அவருக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பேசுகிறத விட இது ரொம்ப ஒரு எமோஷனலாக இத்தனை வருடங்கள் உங்களால் ஒன்று கூட நிரூபிக்க முடியாது, அந்த அளவுக்கு தூய்மையானது எங்கள் நட்புங்கிறத சொல்கிறீங்க. ஒரு இடத்துல நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் என்னுடைய மரணத்தை நானே தேடிப்பேன். ஆனா நீங்க சொல்ற அல்லது ஒரு பேனர் எதுனாலும் அவருடைய கடைசி தம்பியின் பெயருக்கு முன்பாகவே உங்கள் பெயர் வர்ற அளவுக்கு அந்த குடும்பத்தோடு தான் நீங்கள் பயணிச்சு அந்த உரிமையை வந்து எனக்கு கொடுத்தாங்க. காரணம் எல்லாருமே கேட்பாங்க. நான் ஆந்திராவில் வழக்குகளில் மாட்டும் போது கூட இல்லை நீ பார்த்திபனும் நீயும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க. அவரோட தொடர்ந்து இருக்கீங்க இல்லையா, அந்த அச்சுறுத்தல்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? எந்த இடத்துல அவரை காப்பாற்ற தவறு வந்து அந்த ஜெயில் சூப்பரண்ட்டுக்கு தெரியும். அவர் வந்து இப்படி உட்கார வச்சுக்கிட்டு அவர் வந்து சொல்றாரு, அண்ணே வெளியில இருந்தா இவர் தானே முதல் இவரை பண்ணியிருப்பாங்க, நீங்க இப்ப வெளில இருக்கீங்க, ரொம்ப உஷாரா இருங்க, ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். நீங்க அண்ணன் பேசுற ஸ்டைல் எப்படின்னா, அண்ணா 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 அவளாம் நம்மகிட்ட வரவே மாட்டானே, அவன்லாம் அவ்வளவு தைரியம் இல்லைண்ணே, உயிரோட இருக்காரு போய் கேளுங்க, நான் உட்காந்துருக்கேன், நான் பல டைம் சொல்றேன். என்ன தைரியம்னு கேட்டா 2 மாத காலங்கள் அவனோட பேசிட்டு இருந்திருக்க. நடந்த பொழுது என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் காவல்துறை தரப்புல சொல்லியிருக்கீங்களா? நான் நிறைய முறை காவல்துறைக்கு எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டீங்க. நிறைய முறை நடந்ததுக்கு அப்புறமும் வந்து நிறைய முறை சொல்லியிருக்கேன். நடந்ததுக்கு அப்புறமும் காவல்துறைக்கு உறுதுணையா இருந்து நான் அவனுங்களை தேடி கத்தி எடுத்துட்டு சுத்தல. அந்த ஒரு காரணத்துக்காக தானே நீங்க என்கிட்டயே மறைச்சிட்டீங்க. அவன் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இருந்தா நான் சொல்லியிருப்பேனே, அவன் MSc சைக்காலஜி படிச்சவன், பேசிதான் அவன் உன்னை பண்ணுவான், நீ உஷாராருன்னு சொல்லியிருப்பேனே. கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லலையே. நீங்க நேற்று வந்த ஒரு திருடன், ஒரு அக்யூஸ்ட், ஒரு 100 கேஸுக்கு மேல உள்ள ஒரு கிரைம் அக்யூஸ்ட், அவனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவன் சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கும் போது நான் ஏன் உங்கள்கிட்ட என்னை நல்லவன் நிரூபிக்கணும்? நான் கேட்கறது தப்பா ரைட்டா சொல்லுங்க. நீங்க அந்த சந்தேகத்தின் இடத்துல என்ன வச்ச போதே நான் அந்த இடத்துல இருக்க கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தகுதியை நான் இழந்துட்டேன். உண்மைக்கு விசுவாசம் இல்லைன்றப்ப. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜக கட்சியின் OBC பிரிவின் மாநில செயலாளர் KR வெங்கடேஷ் அவர்கள். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. KR வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் இன்று பாஜகவின் ஒரு முகமாக மாறி இருக்கிறார். இதற்கு முன்பு அவர் பயணித்த இடங்கள், அவர் யாரோடு பயணித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு பலருக்கும் தெரியும். சில தெரியாத விஷயங்களும் இருக்கும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ மறைந்த உங்களுடைய அண்ணன் கிட்டத்தட்ட 1 வருடமாக போகிறது. அது உங்களுடைய மனதிலிருந்து 17ஆம் தேதி வந்தால் 1 வருடம். இந்த ஆகஸ்ட் 17. அவரோடு நீங்கள் பயணித்து அடுத்த கட்டத்திற்கு வந்த எல்லா கதைகளும் தெரியும். இருந்தாலும் அதற்குள்ளே நடந்த பல நிகழ்வுகள் எங்களுக்கு தெரியாமையே போயிடுச்சு. நான் அது குறித்து நம்ம பேசலாம்னு நினச்சேன். தொடர்ந்து உங்களுடைய உறவு எங்கே தொடங்குச்சு? இப்போ கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிறது. நீங்கள் இந்த மூமெண்ட்டில் அவர்கிட்ட இருந்து மிஸ் பண்ணுற விஷயம் என்ன? மிஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய சப்போர்ட், ஒரு மாரல் சப்போர்ட் அது இருக்குது. பார்த்துக்குவோம். எதனாலும் அதிகபட்சம் என்னை வந்து நான் கோபமாக இருந்தாலோ இல்லை பேசுகிறது கோபமாக பேசினாலோ இல்லை ஏதோ ஒன்று நான் வார்த்தைகளால் எதை சொன்னாலோ ஒரே வார்த்தை போடா பைத்தியக்காரா அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். எங்களுக்குள்ள ஒரு இணக்கமான சில விஷயங்கள் நாங்கள் நிறைய எங்களுக்குள்ளே பேசுவோம். தனிமையில் உட்காந்து நிறைய பேசுவோம்.
எப்படி எங்களுக்கான ஒரு தொடர்பு அப்படின்றதான் நீங்கள் கேட்க வரீங்க. இல்லை நம்ம வந்து முதல்ல எனக்கு ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு கேள்வி இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே போகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு இரு கைகள் இருந்தாலும் ஒரு கையாக நம்பிக்கையாக அவர் இருந்தார், அவர் இல்லைங்கிற ஒரு வெற்றிடம் இருக்கு அவங்க கிட்ட இன்னும். என்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையே அதுதான். நான் ஏடிஎம்கேல இருந்து 2 பேரும் ஒன்றா தான் ஏடிஎம்கேக்கு போனோம். எனக்கு முன்னாடியே அது ஏடிஎம்கேல இருந்து பெருசாக ஆக்டிவாக இல்லை. அப்போ 2 பேரும் ஒன்றா தான் ஏடிஎம்கேக்கு போகிறதா வந்து பிளான் பண்ணோம். பிளான் பண்ணிவிட்டு அப்போ நான் இந்த இன்டர்வியூவில் வந்து சில விஷயங்களை உடச்சி பேசணும்னு முடிவு பண்ணிட்டு தான் நேராகவே எனக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்கணுன்றதில் வந்து எத்தனையோ இன்டர்வியூ வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். நான் நிறைய சேனல்ஸுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த இன்டர்வியூ வந்து நான் உடச்சி சில விஷயங்களை பேசணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நான் கடந்த கால வாழ்க்கையிலேருந்தே வந்தால் தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். நான் ரொம்ப சுருக்கமாகவே வந்து உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு வந்து என்னுடைய நினைவுகள் கரெக்டாக இருந்தால் 1990லேருந்து 91 அப்போ வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து மதுரா பேங்க் ஆஃப் மதுரான்னு எங்கள் பாடியநல்லூரில் ஒரு கிளை, அது வந்து மொண்டியம்மன் நகர் கார்னரில் முனையில் முன்னாள் பாடியநல்லூர் பஞ்சாயத்து தலைவர் மறைந்த அண்ணன் ஏழுமலை அவர்களுடைய ஒரு பில்டிங்கில் அந்த பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது. அப்போ நான் வந்து சங்கீத் ஒரு வீடியோ ஷாப்பில் வேலை செய்கிறேன். அந்த வீடியோ ஷாப்பு வந்து அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு வீடியோ ஷாப்பில் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 250 ரூபா சம்பளம் போய் நான் வேலை செய்கிறேன். அந்த வீடியோ ஷாப்பில் இருந்து அப்படியே எங்களுடைய நட்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரோடையும் எனக்கு ஒரு நட்புகள் கிடைச்சிது. ஏன்னா நான் இருந்தது பக்கத்து ஏரியாவான பிடி மூர்த்தி நகர்ன்ற ஒரு ஏரியா, ஆனால் பாடியநல்லூர் பஞ்சாயத்து தான், இது வந்து முண்டியம் நகர். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கிரவுண்டு தான். அந்த கிரவுண்டு தான் அங்கே வந்து எல்லாருமே ஈவினிங் ஆனால் உட்காரது. ஒரு நியூ மெடிக்கல்ஸ்னு ஒரு மெடிக்கல்ஸ் இருக்கும். அதில் அண்ணன் ஜோசப், ஜான் ஒருத்தர் அண்ணன் வந்து இவங்கெல்லாம் அந்த கடைகள் அப்போ ஒரு குறிப்பிட்ட இதாக இருக்கும். அங்கே வந்து ரெகுலராக அண்ணன் வருவாங்க. அப்படி அந்த நட்பு வந்து அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நட்புகள் வந்து அது வந்து மதுரா பேங்க்கில் அந்த செக் கலெக்ஷன். அப்போ வந்து உங்களுக்கு செக் இந்த மாதிரி ஆன்லைன் இந்த மாதிரிலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த செக்கை கொண்டு போயிட்டு பாரிஸில் வந்து ஒரு பிரான்ச் இருக்கும், இப்போ பாரிஸில் கொண்டு போய் கொடுத்துடணும். அவங்க அதை கலெக்ட் பண்ணி டெய்லி மார்னிங் போய் காலையில் அந்த செக்கை வந்து கலெக்ட் பண்ணிட்டு 10:30 மணிக்கெலாம் பேங்க்குக்கு வந்துடணும். 10:30 மணிக்கெலாம் பேங்க் மறுபடியும் மத்தியானம் 2:30 12:30 மணிக்கெலாம் செக்கு அன்னைக்கு கலெக்ட் ஆகிற செக்கை கொண்டு போய் கொடுக்கணும். இதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. முதல்ல இந்த வேலைகளை வந்து அவர் செஞ்சுட்டு நாங்கள் 2 பேரும் காலையில் வீட்டில் இருப்போம். அவர் ஒரு ரேஞ்சர் சைக்கிள், அண்ணன் வந்து ஒரு ரேஞ்சர், அப்போ வந்து ஒரு சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிள், அப்புறம் ஒரு பஜாஜ் சட்டாக் ஸ்கூட்டர் இருக்கும். எனக்கு இந்த சைக்கிள் ஓட்டணும், இந்த ஸ்கூட்டரை ஓட்டணும், எந்த பெருசாக இது இல்லை. அப்போ அண்ணன் அப்படின்ற ஒரு இது அப்படியே வீட்டுக்கு போவேன். காலையில் அதை அக்கா வந்து சாப்பாடு வந்து ஒரு தட்டில் போட்டு அதில் பழைய சோறு போட்டு தயிரை ஊற்றி கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு சைக்கிளில் காலைல 7:20க்கு பஸ்ஸு, அதுக்கு அண்ணனுக்கு பார்த்திப அண்ணனுக்கு 7:20க்கு பஸ்ஸு. அப்போ சைக்கிளில் பின்னாடி உட்காரோம், நான் கொண்டு வந்து இந்த முனையில் பஸ் ஸ்டாப்பில் விடுவேன். திடீர்னு ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ வேகமாக மிதித்து கொண்டு போய் கூட்டுரோட்டில் விட்டுட்டு வருவோம். விட்டுட்டு வந்தோன்னா மறுபடியும் அது வந்து இங்கே வந்துடும், பஸ்ஸுக்கு வந்துடும். இங்கே செக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு கட்டத்தில் வேற வேலைகள் காரணமாக அந்த வேலையை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சு. நான் சங்கீத் வீடியோவில் இந்த டெக்கு மாட்டிட்டு ஒவ்வொரு வீடாக போயிட்டு ஒரு டிவியை கொண்டு போய் வைப்போம், கலர் டிவி. அப்போ யார் வீட்லையும் கலர் டிவி இருக்காது. கலர் டிவி வைப்போம். 120 ரூபா 110 ரூபா வாடகை ஒரு நைட் ஃபுல்லாக. டெக்குக்கு டிவிக்கு தனியாக ஒரு 3 படம் கேசட்டு அதை வந்து போட்டு விட்டு வரணும். காலையில் கொண்டு போய் அந்த டெக்கை மறுபடியும் டிவியை சைக்கிளில் பின்னாடி கட்டிட்டு அதை கொண்டு வரணும். இங்கேருந்து பக்கத்து கிராமங்கள் பன்னீர்வாக்கம், நல்லூர், இந்த மாதிரி கிராமங்கள் அப்போல்லாம் வந்து கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நிச்சயதார்த்த வீடாக இருந்தாலும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து எல்லாரும் காசை போட்டு ஒரு 3 படத்தை உட்காந்து விடிய பார்ப்பாங்க. அப்போ மழை டைம்லலாம் இவ்வளோ தண்ணியிலலாம் அந்த பன்னீர்வாக்கம் கிராமத்தில் சைக்கிளில் தள்ளிட்டு போயிட்டு அந்த இதை போடுவோம். நைட்டில் ஹீட்டில் வந்து இந்த கேசட் வெளியில் வராது. அப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு தான் அது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வேலையை வந்து பார்த்திபண்ண வந்து எனக்கு கொடுத்துட்டு, நீ இந்த வேலையை அது பேங்க்லேயே இருந்துட்டு நான் கொண்டு வந்து மட்டும் கொடுக்குற வேலை. எனக்கு பெருசாக எழுத படிக்க நம்ம அந்த அளவுக்கு அது வந்து ஒரு டிகிரி முடிச்சால் அப்போ அந்த இடத்துல இந்த செக்கை கொண்டு வந்து கொடுப்பேன். பேங்க்கில் உட்காந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி மறுபடியும் என்கிட்ட கொடுப்பாங்க. அதை கொண்டு போயிட்டு நான் அங்கே கொடுப்பேன். இப்படி தான் எங்களுடைய நட்பு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப நெருக்கமாக வந்து அப்போ அன்றைய காலகட்டத்தில் 91 92 93ல் அண்ணனுடைய இப்போ மனைவியாக இருக்க அவங்க அண்ணி ராஜேஸ்வரி அவங்க குடும்பம் வந்து அஸ்ஸாம்ல இருந்து மணிப்பூர்ல இருந்து மோரே இதுல இருந்து இங்கே வந்தாங்க. இங்கே வந்தப்போ அப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வரும்போது அவங்க ஃபேமிலியில இருந்து வரும்போது அப்போ அங்கே தாயா பிள்ளையா எல்லாரும் பழக ஆரம்பிச்சு அவங்க அண்ணன் வந்து லவ் பண்ணி தான் அண்ணியை கல்யாணம் பண்ணாங்க. இதெல்லாம் 94ல் நான் வந்து இந்த நட்புகள் வட்டாரம் என்னுடைய அண்ணனுடைய மைத்துனர் ஒருத்தர் இருக்காரு ராஜ்குமார்னு. அவர் தான் எனக்கு வந்து வெரி நெருங்கிய ஒரு ரொம்ப ரொம்ப
க்ளோஸ், என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அதுல அவர் ஒருத்தர். எந்த காலகட்டத்திலையும் வந்து அந்த அந்த குடும்பமும் பார்த்திபண்ணன் குடும்பமும் 2 குடும்பமே எனக்கு வந்து ஒரு நிற்கதியான சூழ்நிலைகள் ஏற்படும் போதெல்லாம் அவங்க வந்து என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டுருக்காங்க. பட் இந்த 2 குடும்பமும் என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக வந்து இந்த பிசினஸ் பண்ணணும், இந்த 10,000 ரூபாய் வச்சுக்கோங்க, இல்ல இந்த வாழ்க்கையில நீங்க வந்து நீங்க உயர்ந்த இடத்துக்கு போனோம், இதை பண்ணுங்க, எல்லாமே நான் அமைச்சுக்கிட்டது தான். யாரும், ஆனா எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இருந்தது. பேக்ல இவங்க இருக்காங்க. வார்த்தைகளாக அவங்க உங்களை உந்துதல் பண்றாங்க, ஆனா முயற்சிகள் எல்லாம் நீங்க எடுத்ததா? நான் எடுத்தேன். எனக்கு வந்து ஒரு டைம் வந்து இப்போ ஒரு வழி காட்டினாங்க. ஒரு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அண்ணனுடைய குடும்பம் தான். பொண்ணை கேட்டு என்னுடைய மனைவியை வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் எங்க வீட்டில் சொன்ன, எங்க மாமியார் வீட்டில் சொன்னப்ப அப்போ போய் நேராக உட்காந்து அண்ணன் வந்து எல்லாத்தையும் பேசி எல்லாத்தையும் பண்ணி நான் வந்து அப்போ நான் எப்படின்னா நான் 94 சவுதி போயிட்டேன். 94 நான் சவுதி போயிட்டேன். சவுதி போயிட்டு நான் மறுபடியும் வந்து 98 இங்கே வரேன். 2 மாசத்துல அம்மா இறந்து போனாங்க. அந்த டைம்ல உறுதுணையா இருந்து எல்லாத்தையும் பார்த்தது வச்சது அண்ணன் தான், பார்த்திபண்ணன் தான். அந்த நன்றி கடன். அதுக்கப்புறம் வந்து 98 வந்தேன். வந்தப்ப எனக்கு ஏர்போர்ட்ல எனக்கு இங்கே எங்க அம்மாவோட வழியிலும் எனக்கு எந்த சொந்தமும் கிடையாது, அப்பாவோட வழியிலும் எனக்கு எந்த சொந்தமும் கிடையாது. எனக்கு ஏர்போர்ட்ல நான் 2 பெட்டியை தூக்கிட்டு இறங்கும் போது அண்ணன் மட்டும்தான் அங்கே ஏர்போர்ட்ல நிற்கிறாங்க. 98 எனக்கு எங்க போறதுன்னு கூட தெரியாது. என் கையில காசு இருக்கு, என் கையில சம்பாரிச்ச காசு கொஞ்சம் காசு இருக்கு. ஆனா நான் ஏர்போர்ட்ல இறங்கி நிக்கிறேன், எங்க போறதுன்னு தெரியல. ஆனா அண்ணன் மட்டும் வந்து நிக்கிறாங்க. உடனே அண்ணன் வந்து ஒரு கேன்வாஸ் ஷூ போட்டிருக்காங்க, ஒரு இதை போட்டு அப்படி நிக்கிறாங்க. பார்த்துட்டு அதோட அண்ணன் கூட்டிட்டு போனாங்க. கூட்டு போய் வீட்லயே 3 மாதங்கள் அந்த வீட்டில் மாறி மாறி, அதாவது கொஞ்ச நாள் அண்ணன் வீட்லயும், கொஞ்ச நாள் சொன்னேன் இல்லையா அண்ணனுடைய மைத்துனர் அவங்க வீட்லயும் வந்து கொஞ்ச நாள் இந்த 2 வீட்லயும் மாறி மாறி சாப்பிட்டு 3 மாதங்கள் சாப்பிட்டேன். எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு மகனா 2 வீட்லையுமே என்னை பார்த்தாங்க, என்னைய வந்து அந்த 3 மாதங்கள் கழித்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. பேசி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. மறுபடியும் போனேன். 2000 வந்தேன். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து அப்பயும் எனக்கு வந்து அண்ணன் வந்து இங்கே வா நம்ம பார்த்துக்கலாம், எதுனாலும் நீ எதுக்கு அங்கேருந்து கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க. பட் வந்ததுக்கப்புறம் எனக்கு யாரும் வந்து எந்த தொழிலும் எனக்கு யாரும் அமைச்சு கொடுக்கல. நான் வந்து ஒரு வழி காட்டுவாங்க. கடவுள் வந்து கூட ஒருத்தர் ஒரு பாதையை தான் உருவாக்குவார், ஒரு பாதையை காட்டுவார். அந்த பாதையில கல்லு மண்ணு முள்ளு இருந்தாலும் நம்ம தான் வந்து எடுத்து பார்த்து போடணும், முள்ளுல கால் வைக்காம நம்ம தான் நடக்கணும். அப்படி ஒரு அந்த சொன்ன இல்லையா மாரல் சப்போர்ட் 2 குடும்பத்துக்கிட்ட இருந்து கிடைச்சது. சில விஷயங்கள் வந்து எல்லார் இடத்துலையும் இருந்து எனக்கு கிடைச்சது. அவங்க பெரிய மச்சன் சேகர் இருக்காங்க. அவர் வந்து இன்னைக்கும் நான் வந்து ஒரு மதிக்கக்கூடிய இடம். அதாவது என் குடும்பத்தில் என் தாய் தகப்பனுக்கு அடுத்து சிலரை மதிக்கிறேன்னா அதில் அவரும் ஒருத்தர். எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். அவங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா சில நேரங்கள்ல எனக்கு அவங்கள்ட்ட வந்து நான் சில வேலைகள் செய்யும் போது வேலைக்காரனா வேலை செஞ்சேன். அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கு கூட சில நேரங்கள்ல நான் கஷ்டப்பட்டேன். அவங்கள்ட்ட நான் வேலை செஞ்சேன், யார்கிட்ட அண்ணனுடைய மைத்துனர்கள்ட்ட வேலை செஞ்சேன். அந்த சம்பளத்தை வாங்குறதுக்கு கூட கஷ்டப்பட்டேன், வார்த்தைகளால் நோகடிக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு இன்னைக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம், நான் இதெல்லாம் கடந்து வந்தேன். இன்னைக்கு 36 ஆண்டு காலங்கள் 35 ஆண்டு காலங்கள் இந்த 2 குடும்பத்தோட நான் வந்து பயணிச்சிருக்கேன். அந்த 2 குடும்பங்கள் நான் இன்னைக்கு இந்த பகிரங்கமா சொல்ற விஷயம், பகிரங்கமா இந்த ஓப்பன்ல எல்லார்கிட்டையும் சொல்ற விஷயம், இன்னைக்கு இந்த மீடியா முன்னாடி நான் சொல்றேன். இந்த 36 ஆண்டு காலங்கள்ல நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருத்தர் தூண்டுதல் பேர்லயோ நான் இந்த 2 குடும்பங்களுக்கும் யாருக்குமே எதிரிகள் கூட நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாள். நான் எதிரியா நினைச்சவங்களை கூட, என்னை எதிரியா நினைச்சவங்களை கூட நான் எதிரியா நினைக்காதால். கடவுள் எல்லாரும் பார்த்துக்கிட்டோம் இல்லையா, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டோம். இன்னைக்கு காலையில கூட நான் கண்ணீர் விட்டேன். எதுக்கு கண்ணீர் விட்டேன்னா, வயநாடுடைய 500 குடும்பங்கள், நான் ஒருத்தர் தப்பு பண்றான், ஒருத்தன் துரோகம் பண்றான், ஒருத்தர் கெட்டது செய்யறான், ஒருத்தன் கொலகாரன் இருப்பான். 500 குடும்பங்கள் இன்னைக்கு 356 பேர் டிக்ளேர் பண்ணிருக்கு கவர்மெண்ட். 200 பேர் இன்னும் காணும். ஒரு தாய் வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. எதுக்கு அழுதுன்னா, என் 2 பிள்ளைங்களையும் எங்க அம்மா அப்பாவையும் என்கிட்ட கொடுத்துருங்க, அவங்க செத்ததாகவே இருக்கட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க, அவங்களுக்கு ஈம காரியங்கள் நான் செய்யறேன், எனக்கு அது திருப்தி கிடைச்சிடும். ஒரு பாட்டி தன்னுடைய எல்லாரும் போயிட்டாங்க, 2 பேர குழந்தைகளை தூக்கிட்டு போயிட்டு நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய யானை கொம்பன் வந்து நிற்கும் போது, இன்னொரு 2 யானை நிற்கும் போது அதுகிட்ட பேசியிருக்காங்க. அந்த இடத்துல அந்த யானை நைட் ஃபுல்லா அவங்களுக்கு கூடயே இருந்திருக்கு. காலையில போயிட்டு இருக்கு, கண்ணீர் விட்டு அழுது இருக்கு. எத்தனையோ ஜீவராசிகள் சுத்தி அந்த வீட்டை, ஒரு நாய், நன்றி உள்ள நாய் சுத்தி வருது. நேரடியாக இன்னைக்கு நான் சொல்றேன், 36 ஆண்டு காலங்கள் இந்த 2 குடும்பத்தோட பயணிச்சிருக்கேன். என்னுடைய குண நலன்கள், என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலயும் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க நல்லது கெட்டதுல எல்லாத்துலயும் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட செங்குன்றம் காவல் நிலையத்தில் என் மீது 9 வழக்குகள் 2008 2011 இத்தனை வழக்குகள்லையும் அண்ணனும்
இன்னொரு அண்ணனும் தான் A1 இருந்தாங்க. இவங்க நான் யாரையும் நான் கையை தொட்டு அடிக்கல, யாருக்கும் நான் துரோகம் பண்ணல, யாருக்கிட்டையும் போய் நான் சண்டை போடல. ஆனா அந்த வழக்குகள் எல்லாத்திலையும் நான் சேர்க்கப்பட்டேன். காரணம் உடன் இருந்ததால். சரியா? உடன் இருந்ததால் வழக்குகள்ல சேர்க்கப்பட்டேன். கடந்த ஆண்டு போடப்பட்ட வழக்கு பொய் வழக்குன்னு ஊருக்கே தெரியும். இந்த 2 குடும்பத்துக்கும் இந்த 36 ஆண்டு காலங்கள்ல நான் இன்னைக்கும் சவால் விட்டு சொல்றேன், இன்னைக்கும் என் பிள்ளைகள் மீது நான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என்னுடைய மனைவி எனக்கு எந்த சொந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன். இந்த 2 குடும்பத்துக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவங்களுக்கு என்ன கடவுள் மீது நம்பிக்கை இருக்கோ அந்த கடவுள்கள் மீதெல்லாம் நான் நம்பிக்கையை வச்சு சொல்றேன். அதே கடவுள் நீங்க இன்னைக்கு பல விதங்கள்ல பல பேச்சுகளை நீங்க பேசலாம், பல விஷயங்கள்ல நீங்க மண்ணை வாரி தூத்தலாம். எனக்கும் அவருக்குமான நட்பு எங்களுக்கு 2 பேருக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு நாங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு நாங்க 2 பேர் ஒத்துமையா இருந்திருக்கோம், எந்தெந்த இடத்துல எனக்காக நிற்கதியா அது நின்றுருக்கு, எந்தெந்த இடத்துல அதுக்காக நான் நிற்கதியா நின்றுருக்கேன், அவருக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்காக அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கோ வீட்டில் உள்ள இன்னொருத்தவங்களுக்கோ தெரியக்கூடிய யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு பேசுறது என்ன வேணாலும் பேசிடலாம், என்ன வேணாலும் சொல்லிடலாம். என்னுடைய இந்த பகிரங்கமா நான் சொல்ற விஷயம் உங்களால ஒரு இடத்துல கூட நான் தப்பு பண்ணியிருக்கேன், அவர் விஷயத்துல நான் அவருக்காக நான் இந்த தவறை பண்ணியிருக்கேன், இல்ல அந்த குடும்பத்துக்காக இல்ல இந்த குடும்பத்துக்காக நான் தப்பு பண்ணியிருக்கேன், ஒரு இடத்துல நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் என்னுடைய மரணத்தை நானே தேடிப்பேன். ஆனா நீங்க சொல்ற சில விஷயங்களுக்காக எதுக்கு இந்த விஷயங்களுக்கு வரேன்னு நீங்க யோசிப்பீங்க. யூசுவலா பேசுறதை விட இது ரொம்ப ஒரு எமோஷனலா இத்தனை வருடங்கள் உங்களால ஒண்ணு கூட நிரூபிக்க முடியாது, அந்த அளவுக்கு தூய்மையானது எங்க நட்புங்கிறத சொல்றீங்க. இந்த அளவுக்கு எமோஷனுக்கு இந்த நட்பு இப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தது. என்னுடைய வியாபார நோக்கம் வேற, அவருடைய வியாபார நோக்கம் வேற, அவருடைய பாதைகள் வேற, ஆனா குடும்ப பயணம் ஒன்றா இருந்தது. அந்த வீட்டில் நான் ரேஷன் கார்டில் வேணா இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் அதை பார்த்துருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் கூட எந்தாவது ஒரு பத்திரிகை அல்லது ஒரு பேனர் எதுனாலும் அவருடைய கடைசி தம்பியின் பெயருக்கு முன்பாகவே உங்கள் பெயர் வர்ற அளவுக்கு அந்த குடும்பத்தோடு தான் நீங்கள் பயணிச்சு அந்த உரிமையை எனக்கு கொடுத்தாங்க. காரணம் எல்லாருமே கேட்பாங்க. நான் ஆந்திராவில் வழக்குகளில் மாட்டும் போது கூட இல்லை நீ பார்த்திபனும் நீயும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவங்க, ஏன்னா எங்க அப்பா பேரும் கந்தசாமி, அவங்க அப்பா பேரும் கந்தசாமி. நான் கிட்டத்தட்ட 36 ஆண்டு காலங்கள் நான் அந்த குடும்பத்தோட பயணிச்சிருக்கேன். சரியா? எவனோ ஒருத்தன் உங்கள்கிட்ட ஒரு தவறா ஒரு விஷயத்த சொல்லுவான். எவனோ ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்தது. ஒரு கிரைம் அக்யூஸ்ட், உடம்பு ஃபுல்லா அறுப்பு போட்டு உடம்பு ஃபுல்லா இருக்கிற ஒரு அக்யூஸ்ட், ஒரு கிரைம் அக்யூஸ்ட், ஒரு வீடை உடைச்சி திருடுற அக்யூஸ்ட், ஒரு கதவை உடைத்து இன்னொருத்தர பொருளை அபகரிக்கிற அக்யூஸ்ட், அவன் ஒரு விஷயம் சொன்னான்ட்டு என்னைய கேட்கும் போது என்னுடைய இத்தனை ஆண்டு கால நட்பு, நான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் நியாயமானவன், நான் ரொம்ப கரெக்டானவன், நான் உண்மையானவன், நான் ஏன் நிரூபிக்கணும்? நீங்க நேற்று வந்த ஒரு திருடன், ஒரு அக்யூஸ்ட், ஒரு 100 கேஸுக்கு மேல உள்ள ஒரு கிரைம் அக்யூஸ்ட், அவனுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவன் சொல்றது உண்மைன்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கும்போது நான் ஏன் உங்கள்கிட்ட என்னை நல்லவன் நிரூபிக்கணும்? நான் கேட்கறது தப்பா ரைட்டா சொல்லுங்க. நீங்க அந்த சந்தேகத்தின் இடத்துல என்ன வச்ச போதே நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய தகுதியை நான் இழந்துட்டேன். உண்மைக்கு விசுவாசம் இல்லைன்றப்ப அந்த இடத்துல இருந்து நான் வெளியில வந்துடணும். நான் சொல்றேன் இல்லையா, எங்கேயாவது ஒரு இடத்துல. ஆனால் இப்போ நீங்கள் இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துலங்கும் பொழுது இப்போ அண்ணனுக்கு அச்சுறுத்தல்கள் இருந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரியும். இப்போ தற்பொழுது உங்களை நாங்கள் பார்க்கும்பொழுது நான் சந்திக்கும் போதெல்லாம் உங்கள் பின்னாடி ஒரு பாதுகாப்புக்காக பலர் கூட இருக்காங்க. ஏன் நீங்கள் அவருக்கு அதை, ஏன்னா நீங்கள் அவரோட தொடர்ந்து இருக்கீங்க இல்லையா, அந்த அச்சுறுத்தல்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? ஏன் எந்த இடத்துல அவரை காப்பாற்ற தவறுனீங்க நீங்கள்? அதாவது காவல்துறை பல நேரங்களில் எச்சரிச்சது. எனக்கு காவல்துறை இப்போ சொல்லுது, உங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த முத்து சரவணன் எங்கள் பகுதியில் இருந்தவன், கருப்புசாமி அவனுடைய சொந்த தம்பி, முத்து சரவணனுடைய சொந்த தம்பி, எங்கள் பகுதியில் எங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் டிரைவராக இருந்தவன். 2 ஆண்டு காலங்கள் அவங்களோடையே இருந்தவன். எங்களுக்கும் அவனுக்கும் எந்த விதமான பகமே கிடையாது. அதான் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் மடிப்பாக்கம் செல்வம்னு திமுக கவுன்சிலர், 4 ஆண்டுகள் இருக்குமா இல்லை 3 ஆண்டுகள் இருக்குமா தெரியல, மடிப்பாக்கம் செல்வத்தினுடைய மர்டர் கேஸில் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணுறப்போ போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் நாங்கள் இந்த குடும்பத்தை பற்றி இப்போ ஒருத்தர் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த பையன் சொன்னான்னு சொல்லி எனக்கு தகவல் வருது. அப்போ லோக்கலில் உள்ள ஒரு குடும்பத்தையும் சொல்லி அவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் எச்சரிக்கை கொடுத்த உடனே இதை போயிட்டு நான் எப்போ நான் சொல்கிறது 2 ஆண்டுகளுக்கு முன்னால், நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த எச்சரிக்கை எனக்கு கொடுக்குறாங்க.
கொடுத்ததுக்கப்புறம் நான் போயிட்டு இதை போயிட்டு அண்ணிகிட்ட சொல்கிறேன். அவங்க வந்து இதை உங்கள் அண்ணன்ட்டே சொல்லுங்கள், இது பார்த்திபனனுக்கான எச்சரிக்கை கிடையாது, அவருக்கு மேலே உள்ளவருக்கான எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கையை சொல்லும் போது நான் நேராக போய் நீங்கள் அவர்கிட்டயே உங்கள் அண்ணன்ட்டே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் நேராக மக்கள் மன்றம்னு என்னுடைய இடத்துல இருக்க ஒரு ஆஃபீஸில் போயிட்டு அண்ணன் நின்றுட்டுருக்காங்க. அவர் கூட இன்னொருத்தர் ஒரு பெரிய ஓவியர், அதாவது ஆர்டிஸ்ட் கூட நிற்கிறாரு, எவிடன்ஸோடு இருக்காங்க. போய் சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரி ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி எங்கே போனாலும் 2 வீலரில் போகாதீங்க, காரில் போங்க அப்படின்னு சொல்கிறேன். என்ன இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி இந்த பசங்க இந்த இவன் வந்து ரொம்ப இது பண்ணுறானா, திருவிழா அந்த வருடம் திருவிழா நடக்குது, இந்த போன திருவிழா இல்லாமல் அதுக்கு முந்தின திருவிழா, இந்த மாதிரி ஒரு தகவல் வருது, உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல, பட் நம்ம இருக்கிறது நம்ம சேஃபாக இருந்துப்போம், ஏன்னா நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நம்ம சுற்றிட்டு இருக்கோம், நம்ம இருக்கிறது நம்ம சேஃபாக இருந்துப்போம், அதெல்லாம் அவனுங்களாம் இங்கே வர முடியாது, அவனுங்களாம் எதுவும் பண்ண மாட்டானுங்க போ அப்படின்னு சொன்னோடனே அந்த டாபிக் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஓராண்டு காலங்கள் அப்படியே சில விஷயங்கள் நடந்தது. ஓராண்டு காலங்கள் இதெல்லாம் ஒரு கட்டத்தில் அண்ணனே பார்த்திபன் என்னை கூப்பிட்டு திட்ட ஆரம்பித்தாங்க. என்ன திட்டினாங்கன்னா, நீ எதுக்கு போய் அண்ணன்ட்ட இதெல்லாம் சொல்கிற, எதுக்கு சொல்கிற, எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் காதுக்கு கொண்டு போகிற, நீங்கள் அவருடைய நலன் கருதி இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறக்காக போய் சொல்லியிருக்கீங்க, அது அவர் எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிற, வேணாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாத. சரி, எனக்கு அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி என்னமோ எனக்கும் அவருக்குமான ஒரே ஒரு கேஸ் பெண்டிங், ரெடில் ஸ்டேஷனில் 2 பேருக்குமே ஒரே கேஸ் தான் பெண்டிங், வேறு கேஸ் எதுவுமே கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, 2008 2011 அதில் A1 அவர் தான். வீட்டுக்கு காவல்துறையினர் வரும்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒரு அதில் இவருடைய லைசன்ஸ் கண்ணை வச்சு ஆர்ம்ஸ் ஆக்ட் போட்டு ஒரு அதில் வழக்கில் நான் அந்த ஸ்பாட்டில் இல்லை, எந்த வழக்குலையுமே நான் இல்லை, ஆனால் நான் சேர்க்கப்பட்டேன். அப்போ அந்த வழக்குக்காக நான் அவருடைய சொந்த அக்கா பையன் ஜெகன், பெரிய அண்ணன் ராஜேந்திரன், டிரைவர் பிரதீப், பார்த்திபன், 3 பேர் 4 பேர் அந்த வண்டியில் 5 பேர் பயணம் பண்ணுறோம். பேக்கில் 3 பேர் உட்காந்துருக்கோம், ரேஞ்ச் ரோவர் காரில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒரு தகவல் அதுக்கு முன்னாடி ஒரு வாரமாக வந்துட்டுருக்கு. முத்து சரவணன், போன வருஷம் ஜூன் மாதம் நான் சொல்கிறது, முத்து சரவணனுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, ஏதோ ஒரு இடம் பிரச்சனை கொரட்டூரில், அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கா அப்படின்னு என்கிட்ட தகவல் வருது. ஏன்னா நான் வந்து அதிகாரிகளோட அப்படியே பழகிட்டே இருக்கிறனால யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க. அப்போ அண்ணன்ட்ட எல்லாருமே இருக்காங்க காரில், எனக்கு நினைவுப்படி கரெக்டாக இருந்தால் கோர்ட்டு முடிச்சுட்டு பொன்னேரி தேவி காலேஜ் தாண்டும் போது உனக்கும் முத்துசரவனுக்கு எதுவும் பிரச்சனையான்னு கேட்குறேன். கேட்கும்போது இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, இல்லை ஏதோ 1 கோடி ரூபா ஒரு இடம் பிரச்சனையில் வாங்கிட்டு 50 லட்ச ரூபா ஏதோ திருப்பி கொடுத்த மாதிரி ஒரு தகவல் இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம மேட்ரு கிடையாது, விஜயகுமார் அட்வொகேட் மேட்ரு. நான் அப்போ தான் கேட்டேன், கமாண்டர் விஜயகுமார்னு ஒரு அட்வொகேட்டு, முதலில் அவங்க வர்றது என்னை பார்க்க வராங்க, அப்புறம் அண்ணன்ட்ட சொல்கிறேன் யங்ஸ்டர்ஸ் நல்ல பசங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒரு நல்லவர்களும் வராங்க நம்மளை தேடி, நம்ம பொலிட்டிஷியனில் இருக்கோம், நம்ம ஒரு பாலிடிக்ஸ் பார்ட்டியில் இருக்கோம், நம்ம ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கோம், 4 பேர் நல்லவங்க வருவாங்க, கெட்டவங்க வருவாங்க, அந்த நல்லவர்களையும் கெட்டவர்களையும் நம்ம கூட வச்சுக்கிறணுமா வேணாமான்றது யார் டிசைட் பண்ணோம்? நம்ம தான் டிசைட் பண்ணோம் இல்லையா? நீங்கள் என்னை தேடி வரீங்க, நான் உங்கள் கூட பழகிறதா வேணாமா, உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறதா, இல்லை உங்கள் கூட ட்ராவல் பண்ணால் பிரச்சனை வருமா, இதெல்லாம் நான் தான் பார்த்துக்கணும். நான் வந்து சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணனை போய் பார்த்தாங்க, அண்ணன் கூடயே அவங்க ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த அட்வொகேட் டீமு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? நான் கேட்குறேன், தெரியும். நான் அப்போ கேட்குறேன், எதுக்கு இந்த டீம்லாம் கூட சுற்றுற, எதுக்கு இந்த மாதிரி, நமக்கு தேவையா, நமக்கு வேணாம், தூரமாக வச்சு நம்ம நட்பா தம்பிங்களா நம்ம பார்த்துக்கலாம், எதுக்கு நமக்கு யாரும் தேவையில்லை, எங்கே போனாலும் நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த டாபிக் அதோட முடிஞ்சிருச்சு. நான் ஜூன் 10 2ஆம் தேதி என்னமோ கோர்ட்டுக்கு போகிறோம். ஜூன் 10ஆம் தேதி நைட்டு எனக்கு வந்து காவல்துறை என் வீட்டுக்கு வந்து கதை உடைச்சு சொன்னேன் இல்லையா, காவல்துறை மூலயமா சில வழக்குகளில் நான் வந்து கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன், பொன்னேரி ஜெயில். அண்ணன் வந்து அந்த இடத்துல காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து இருந்துட்டு காலையில் ஓடி போய் அவங்கள பார்க்குறது இவங்கள பார்க்குறது, ரோட்லேயே நின்றுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, எனக்கு என் மேலே யார் கம்ப்ளைண்ட் பார்ட்டியோ அவங்க வீட்டுக்கே போய் கூட அவங்க அசிங்கப்பட்டிருக்காங்க, அவமானப்பட்டிருக்காங்க. உங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர்கள் தேடி அசிங்கப்பட்டிருக்காங்க, அவமானப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல அவன் ஆப்போசிட் பார்ட்டி அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் கதவை சாத்திட்டு வீட்லேயே இல்லைன்ட்டான். அப்படியெல்லாம் அவன் வீட்டில் போய் எப்படியாவது இவனை வெளில கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு அவ்வளோ முயற்சி எடுத்திருக்காங்க. என்னைய பொன்னேரி ஜெயிலில் தான் வைக்கணும், அப்போ தான் இவன் வந்து நிம்மதியாவது இருப்பான் அப்படின்னு முயற்சி எடுத்து அந்த நைட்டு 9 மணி வரைக்கும் ரோட்லேயே நின்றுருந்து என்னை பொன்னேரி ஜெயிலில் வச்சப்போ நான் போய் 1 வாரத்தில் மீண்டும் எனக்கு ரெடில்ஸில் இருந்து
ஒரு பையன் மூலியமா ஒரு தகவல் வருது, இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, 3 பேரில் யாருன்னா ஒரு ஆள் நீங்கள் ஃபஸ்ட்டு, அப்படி இல்லை பார்த்திபன், அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் அண்ணன் இருக்காங்க, 3 பேரில் யாருன்னா ஒரு ஆள். இதை போய் ஒரு வாரத்தில் அண்ணங்க 2 பேர்கிட்டையுமே சொல்கிறேன், 2 பேர்கிட்டையும் சொல்கிறேன், வந்துட்டு சொல்லிட்டு போன ஆளையும் சொல்கிறேன். அப்போ யார் எச்சரிக்கையாக இருக்கணும்? நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், நம்ம என்னெல்லாம் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கும் இதே கேள்வியை தான் நான் வைக்கிறேன். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், நம்ம என்னெல்லாம் செய்கிறோம், என்ன தவறுகள் பண்ணுறோம், நம்ம மனசாட்சிக்கு தெரியும்ல. அப்போ நம்ம எவ்வளோ அவேர்னஸோட இருந்திருக்கணும், எவ்வளோ கான்சியஸாக இருந்திருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்த தகவல்களை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. ஒவ்வொரு முறையும் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்னை பார்க்கக்கூடிய ஆள், சிறையில் வந்து ஒவ்வொரு நாளும் என்னை பார்க்கக்கூடிய ஆள், பல முறை எச்சரிக்கை கொடுக்குறேன், சொன்ன ஆளையும் சொல்கிறேன். 40 பேரோட இருக்கானா, கண்டிப்பாக 1 வீக்கில் ஏதாவது ஒன்று பண்ணணுன்றிருக்கான், செய்யணும்னு இருக்கான். இது அண்ணனுங்க 2 பேர்கிட்டையுமே சொல்கிறேன். 2 பேருமே அவன் நம்ம கிட்ட வரமாட்டான். சரி, நான் சொன்னதை விட்டுருங்க. அந்த ஜெயில் சூப்பரண்ட் உட்கார வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, அண்ணே நான் ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். அவர் இந்த ஜெயில் சூப்பரண்ட்ன்றது உங்களுக்கு தெரியும், எல்லா ரவுடிகளோடையும் எல்லா கிரிமினல்ஸோடையும் பழகக்கூடிய ஒரு, அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே அவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வந்து அந்த ஜெயில் சூப்பரண்ட்டுக்கு தெரியும். அவர் வந்து இப்படி உட்கார வச்சுக்கிட்டு அவர் வந்து சொல்கிறார், அண்ணே வெளியில் இருந்தால் இவர் தானே இவரை பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இப்போ வெளில இருக்கீங்க, ரொம்ப உஷாராக இருங்க, ரொம்ப உஷாராக இருக்கணும் நீங்கள். அண்ணன் பேசுகிற ஸ்டைல் எப்படின்னா, அண்ணா அவளாம் நம்மகிட்ட வரவே மாட்டானே, அவன்லாம் அவ்வளோ தைரியம் இல்லைண்ணே, உயிரோடு இருக்கார், போய் கேளுங்க, சூப்பரண்ட் இருக்காருல்ல, எச்சரிக்கை கொடுத்தாருல்ல, கடவுள் இதுக்கு மேலே என்னங்க பண்ணுவான்? நான் உட்காந்துருக்கேன், நான் பல டைம் சொல்கிறேன். என்ன தைரியம்னு கேட்டால் 2 மாத காலங்கள் அவனோட பேசிகிட்டு இருந்திருக்காரு. இல்லை, நான் குறுக்கிட்டு மன்னிக்கவும். இப்போ நீங்கள் இப்போ அந்த சொல்கிற சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வருடம் ஆக போகுது. நீங்கள் சொல்கிற நிகழ்வுகள், யாரெல்லாம் உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுக்க எப்படியும் காவல்துறைக்கு வந்து அவன் கூட இருந்த ஆளுங்க எல்லாரையும் சொன்னேன். நான் என் கூட பாஜகவில் பயணித்த ஒரு 3 பேர், அவனுங்க வந்து ஒரு விஷயம் நல்லா நீங்கள் நல்லா கரெக்டான ஒரு கேள்வி கேட்டீங்க. உங்கள் கூட எல்லார்கிட்டையும் நீங்கள் சொன்னீங்க, யார் வந்து உங்களுக்கு தகவல் கொடுத்தான்னு சொன்னீங்க. அந்த தகவல் கொடுத்த ஒரு சில பசங்களையே இன்னைக்கு வந்து எதிரியாக வந்து அவனுங்க பார்க்குறானுங்க. நான் இந்த பசங்க எல்லாரையும் காவல்துறைக்கு அனுப்பியிருக்கேன். என்னுடைய தம்பிகளா என் கூட பிஜேபியில் பயணித்த ஒரு 2 பேர், மாற்று கட்சியில் இன்னைக்கு ஆளுகின்ற அரசாங்கத்தில் பயணித்த ஒரு தம்பி, இவங்க எல்லாரையும், இன்னொரு அட்வொகேட்டு, இவங்க எல்லாருக்கும் காவல்துறையில் அவங்கள வந்து நான் கொடுத்துருக்கேன். இவங்க மூலியமா நடந்த பொழுது என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் காவல்துறை தரப்புல சொல்லியிருக்கீங்களா? நான் நிறைய முறை காவல்துறைக்கு எல்லாத்தையும் ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. நிறைய முறை நடந்ததுக்கு அப்புறமும் வந்து நிறைய முறை சொல்லியிருக்கேன். நடந்ததுக்கு அப்புறமும் காவல்துறைக்கு உறுதுணையா இருந்து நான் அவனுங்களை தேடி கத்தி எடுத்துட்டு சுத்தல. காவல்துறை வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும் காவல்துறைக்கு தெரியும் இல்லையா? ஒரு ரவுடி எலிமெண்ட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? இன்னைக்கு வந்திருக்கிற கமிஷனர் என்ன சொல்லியிருக்கிறார், அவங்க பாஷையில் அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோன்னார் இல்லையா? அன்னைக்கு அந்த காவல்துறை நான் சப்போர்ட் பண்ணேன். என்னென்னா, காவல்துறைக்கு சில விஷயங்களை இவங்க கூட இருப்பாங்க, இவங்க கூட இருப்பாங்க. எனக்கு அதை மீறி ஒரு தகவலும் தெரியாது. அவன் கருப்பா சவுப்பான்னு தெரியாது, அவன் வந்து எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனால் இந்த ஊரில் அவங்க பயணிச்சிருக்கானுங்க, இந்த ஊரில் படிச்சிருக்கானுங்க, இந்த ஊரில் வளர்ந்துருக்கானுங்க. அப்போ அந்த ஊரில் எல்லாருமே அவன் கூட என்ன காரணம், பார்த்திபன் பேசுனதே என்ன காரணம், தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவன். அந்த ஒரு காரணத்துக்காக தானே நீங்க என்கிட்டயே மறைச்சிட்டீங்க. அவன் பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேனே, அவன் எம்எஸ்சி சைக்காலஜி படித்தவன், பேசிதான் அவன் உன்னை பண்ணுவான், நீ உஷாராருன்னு சொல்லியிருப்பேனே. கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லலையே. சரி, இறந்து போனார்ல, முத நாள் வரைக்கும் வந்து எல்லாரும் எச்சரிக்கை கொடுக்குறாங்க, இறந்து போயிட்டாரு. அவருடைய ஃபோனை ஏன் இன்னும் யாரும் எடுக்கலை? ஏன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல அந்த ஃபோனை? ஏன் அவர் நம்ம மடியில் எந்த கணமும் இல்லைல்ல, எந்த இதுவும் இல்லைல்ல, ஃபோனை கொடுங்க, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும். அது போலீஸ் தரப்புல கேட்டு வீட்டில் உள்ள டிவிஆரை கொடுங்க, வீட்டில் எல்லா இடத்துலையும் வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குல்ல. நான் இறந்து போன அன்னைக்கு நான் பரோல் வாங்கி நான் வரேன். எவ்வளோ கீழ்த்தனமாக வந்து சில விஷயங்களை யோசிக்கிறீங்க, இவ்வளோ மட்டமாக யோசிக்கிறீங்க. யோசிக்கிறதுக்கு ஒரு எஸ்டிமேட், ஒரு இது எல்லை வேணாமா? நீங்களும் பிள்ளை குட்டிங்களோட தானே பிறந்திருக்கீங்க. உங்களால் ஏதாவது ஒரு இடத்துல நிரூபிச்சு காட்டுங்க. என்னுடைய மரணத்தை நான் தேடிக்கிறேன், இல்லை நான் கழுத்து அறுத்துட்டு சாவுறேன். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை மீறினீங்கன்னா, ஒரு சின்ன புழு, நீங்க ஊர்ந்து போற புழுவை போய் தொட்டிங்கன்னா அதோட உணர்வை அது வெளிப்படுத்தும், எந்திரிச்சு நிற்கும். இப்ப நீங்க என்னுடைய 50 வயதை நான் கடந்திருக்கேன். 36 ஆண்டு காலங்கள் அந்த குடும்பத்தோட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா. என் பிள்ளைங்க 5 பிள்ளைன்னு அம்மா சொல்லுவாங்களே, இன்னைக்கே எனக்காக யாரும் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? எங்க அண்ணன்
எங்க அண்ணன்னு சொல்லுவீங்களே, ஏன் எனக்காக யாரும் குரல் கொடுக்க மாட்டேன்றீங்க? நான் நல்லா தாங்க இருப்பேன், நான் நல்லா தான் இருப்பேன், நான் யாருக்கும் கெடுதல் பண்ணல, என் மனசுல என் மடியில எந்த கனமும் கிடையாது, எனக்கு பயமும் இல்லை. நான் தான் சொல்றேன் இல்லையா, நான் மட்டும் எச்சரிக்கை கொடுக்கல. அவன் போய் இன்னொரு குவாரி ஆத்தூர்ல ஒரு குவாரி பண்றாரு, அவரை தான் முதல்ல மிரட்டுறான். அவரு உடனே அண்ணன் பேரை இன்னொருத்தர் பேரை சொல்றாரு. அவங்க பேர்லாம் என்கிட்ட சொல்ற வேலை வச்சுக்காத. எங்க இருந்தெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஜெயில இருக்கேன், 87 நாள் கிட்டத்தட்ட ஜெயில இருக்கேன். எல்லா ஜெயில் வாசல்லையும், சித்தூர் ஜெயில் வாசல்லையும் ஆந்திராவில் அதுதான் வந்து நின்றுது. இப்போ இதுக்கு பின்னணியில் நடந்தது எதுவுமே உங்களுக்கு அப்போது தெரியாது, அதற்கு பிறகுதான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இவர் பேசிட்டு இருக்காரு 2 மாசமா. எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்கன்னா, நான் பரோல்ல வரேன், பாடி உள்ள இருக்கு, உள்ள நுழைஞ்சு நான் வந்து எனக்கு எல்லாமே, எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, சொந்த பந்தம் எல்லாமே அந்த குடும்பத்தை மீறி எனக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த குடும்பம் தான் எனக்கு உலகமேன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். என் மனைவி வழியில வந்தவங்க எல்லாரையும் கூட ஒரு டைம்ல நான் எதிர்த்து நின்றுருக்கேன் இந்த குடும்பத்துக்காக. ஊர்ல எல்லாரும் யாரு எதிரியா நினைக்கிறாங்களோ அண்ணன் வீட்டுல, அவங்க எல்லாரையும் எனக்கு எதிரியா நினைச்சிட்டு இருந்தேன். இதே டிஎம்கேல இன்னைக்கு ஒன்றிய செயலாளர் சேர்மனா இருக்கக்கூடிய ஆளுங்களே 2008 இருந்து ஒரு விரோதமான, இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களோட நான் பேச மாட்டேன். எனக்கும் அவங்களுக்கு நேரடி எந்த விரோதமும் கிடையாது. அவருக்கு பிடிக்கல, அவருக்கு எதிரிகளாக இருக்காங்கன்னா உங்களுக்கு அப்படியே மனசுல கட்டமைச்சுக்கிட்டீங்க. அந்த அளவுக்கு நான் அந்த குடும்பத்தோட இருக்கேன், எனக்கு எதிரியா நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நம்மளோட சேர்த்து 21 பேர் கேஸ் வாங்கினாங்க அந்த டைம்ல. அந்த திமுக ஒன்றிய செயலாளருக்கும் நம்ம கூட இருந்தவங்க எல்லாரையும் ஜெயில போட்டாங்க. நல்லா யோசிச்சுங்க, 2008 நம்ம கூட இருந்த எல்லாருக்கும் ஜெயில் வாழ்க்கை அன்னைக்கு கிடைச்சது 6 நாள் 7 நாள். 21 பேர் கேஸுக்காரங்க கிட்டத்தட்ட. அந்த 21 பேருக்கும் அந்த வீட்டுல இருந்து அவன் ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடக்குது. யார் வீட்டுல? நமக்கு ஆப்போசிட்டா நடக்கிறவங்க வீட்டுல. 21 பேருக்கும் இன்விடேஷன் கிடையாது, உங்களுக்கு இன்விடேஷன் வருது, நீங்க அந்த வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போறீங்க. அப்போ 21 பேர் நம்ம கூட பயணிச்சவன் யாருக்காக விரோதத்தை சுமக்கிறான்? வெங்கடேஷுக்கு இன்விடேஷன் வந்ததா? நம்ம யோசிக்க வேணாமா? வார்டு நம்பருக்கு நின்று ஜெயிச்சுட்டா என்ன ஐநா சபை உறுப்பினரா, இல்ல ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ல வந்து பயணிக்கக்கூடிய ஒரு உறுப்பினரா? என்னத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஒருத்தரை எதிர்க்கணுமா, எதிர்த்துருங்க. நட்பு வச்சுக்கணுமா, வச்சுங்க. ஆனா உங்களுக்காக பயணிச்சவங்களை விட்டு கொடுக்காதீங்க, உங்க கூட டிராவல் பண்ணவங்களை விட்டு கொடுக்காதீங்க. விசுவாசம்ன்றது என்னது? கடைசி வரைக்கும் நீ உயிரோட இருக்கணும் அவங்களோட, இல்ல அவங்களுக்காக உயிரை விட்டுட்டு போகணும். உண்மையா இருக்க பழகி. எதிரிகளாக கூட எங்களை பாருங்க, எங்களை துரோகிகள்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்த, அதான் சொல்றேன். என்னை எதிரியா பாருங்க. நான் வந்து உங்க கூட நான் வந்து எந்த இடத்துலையும் இன்னைக்கும் சொல்றேன், சொன்னேன் இல்லையா, 36 ஆண்டு காலங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இல்ல ஒருத்தர் தூண்டுதல் பேர்லயே இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு நான் துரோகம் பண்ணது கிடையாது. என்னால எந்த கோயில்லையும் என் பிள்ளைங்க மேலேயோ இல்ல நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்க மேல எல்லாத்தையும் என்னால போட்டு தாண்ட முடியும். உங்களால செய்ய முடியாது, அதை உங்களால செய்ய முடியாது. உங்க மனசாட்சி உறுத்தும். ஏன்னா என்னை பத்தி பின்னாடி பேசக்கூடியவங்க எனக்கு தெரியும். பார்த்திபன் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் மறுநாளே வெளியில வந்து, மறுநாள் நானும் வெளியில வரலன்னா இன்னொரு ஆளை வீட்டுல தொட்டிருப்பாங்க, இன்னொரு பையனை தொட்டிருப்பாங்க, இல்ல என்னைய தொட்டிருப்பாங்க, இல்ல இன்னொருத்தரை தொட்டிருப்பாங்க. நானும் வெளியில வந்தேன்னா அவங்களுக்கு ஒரு தைரியம், அவனுங்களுக்கு தைரியம் இருக்கக்கூடாது. ஏமாந்துட்டாங்க, ஒரு டைம் ஏமாந்தாங்க, இன்னொரு டைம் ஏமாற மாட்டாங்க. நான் 40 பேரோட இருந்தாலும் எனக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டால் வந்துதான் தீரும், அதை நான் தடுக்க முடியாது. ஆனா நான் கான்சியஸா இருந்து இறந்து போனா கூட எங்க வீட்டுல ஒரு மன நிம்மதி இருக்கும். நன்றி சார், அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி சார்.